வணக்கம். இன்னைக்கு நாம பேச போற விஷயம் ம் நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பரிச்சயமான ஒண்ணு. ஆமா. நல்ல வேலை, வசதியான வாழ்க்கைன்னு எல்லாம் இருந்தும் வாழ்க்கையில ஏதோ ஒண்ணு குறையற மாதிரி ஒரு உணர்வு. கரெக்ட். நான் ஏன் தினமும் காலையில எழுந்து இத பண்றேன்னு என்னைக்காவது உங்களுக்குள்ளேயே கேட்டுக்கிட்டதுண்டா? நெறைய தடவ. நீங்க எங்களுக்கு கொடுத்திருக்கிற இந்த குறிப்புகளை வச்சு பார்க்கும்போது இந்த கேள்விக்கு பதில் சொல்ற ஒரு ஜப்பானிய தத்துவத்தை தான் நாம இன்னைக்கு ஆழமா அலச போறோம். அதுதான் இக்கிகாய். ஆமா. இந்த வார்த்தை இப்போ நெறைய பேர் பேச ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனா இது வெறும் ஒரு ட்ரெண்டிங்கான வார்த்தை இல்ல. குறிப்புகள் சொல்ற மாதிரி இது ஒரு நடைமுறை வழிகாட்டி. வழிகாட்டியா? ஆமா. நாம விரும்புற ஒரு விஷயம், நம்ம திறமை, இந்த உலகத்துக்கு என்ன தேவை, அப்புறம் எது நமக்கு வருமானம் தரும், இது எல்லாத்தையும் இணைக்கிற ஒரு புள்ளி தான் இக்கிகாய். சுருக்கமா சொன்னா நம்ம வாழ்க்கையோட நோக்கத்தை கண்டுபிடிக்கிறது எப்படின்னு புரிஞ்சுக்க போறோம். சரி, அப்போ முதல்ல இருந்தே ஆரம்பிக்கலாம். இந்த ஈக்கிகாய்ங்கிற வார்த்தைக்கு நேரடியான அர்த்தம் என்ன? மூல குறிப்புகள்ல இத பிரிச்சு விளக்கியிருக்காங்க. ம். இக்கினா வாழ்க்கை, காயினா மதிப்பு அல்லது காரணம்னு. அப்போ வாழ்வதற்கான காரணம்னு எடுத்துக்கலாமா? சரியா சொன்னீங்க. இன்னும் அழகா சொல்லணும்னா, காலையில நீங்க படுக்கையில இருந்து உற்சாகமா துள்ளி எழுவதற்கான காரணம் எதுவோ அதுதான் உங்க இக்கிகாய். ஓ, இது ஏதோ பெரிய தத்துவ இலக்கா இருக்கணும்னு அவசியம் இல்ல. உங்க தோட்டத்துல பூத்திருக்க ரோஜாவை பார்க்கறதா இருக்கலாம், இல்ல உங்க குழந்தையோட சிரிப்பா இருக்கலாம். ஆனா குறிப்புகள்ல சொல்லியிருக்கிற அந்த 4 வட்டங்கள் இத ஒரு பெரிய வாழ்க்கை நோக்கமா எப்படி மாத்துறதுன்னு தெளிவா காட்டுது. ஆமா. அந்த 4 வட்டங்கள் வரைபடமும் ரொம்பவே சக்தி வாய்ந்தது. வட்டம் உங்களுக்கு என்ன பிடிக்கும்னு கேக்குது. இது நம்மளோட பேரார்வம், நம்ம பேஷன். கரெக்ட். உதாரணமா ஒருத்தருக்கு ஓவியம் வரையறது ரொம்ப பிடிக்கலாம். சரி. 2வது வட்டம் இந்த உலகத்துக்கு என்ன தேவைன்னு கேக்குது. இது நம்மளோட பணி, மிஷன். அவரோட ஓவியங்கள் மூலமா மத்தவங்களுக்கு அமைதியையும் அழகையும் கொடுக்க முடியும். இப்போ 3வது வட்டத்துக்கு வருவோம். நீங்க எதுல திறமையானவர், இது அவரோட திறமை, வோகேஷன். அவருக்கு நல்ல வரையவும் வருது. ஓகே. இப்போ இந்த 3 சேர்ந்தா கூட பத்தாது. 4வது வட்டம் ரொம்ப முக்கியம். எதுக்கு உங்களுக்கு சம்பளம் கிடைக்கும், இது தொழில், ப்ரொஃபஷன். அவரோட ஓவியங்களை வித்து அதிலிருந்து வருமானம் ஈட்ட முடிஞ்சா? ஆமா, அந்த 4 வட்டங்களும் இணையுது. ஆமா, அந்த மையப்புள்ளி தான் அவரோட இக்கிகாய். இதுல சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, இந்த வட்டங்கள்ல ஏதாவது ஒண்ணு மிஸ் ஆனா கூட வாழ்க்கையில ஒருவித வெறுமை வந்துடுது இல்லையா? நிச்சயமா. உதாரணமா, உங்களுக்கு பிடிச்ச நல்லா வர்ற ஒரு வேலையை செய்யுங்க, ஆனா அது உலகத்துக்கு தேவையில்லாததா இருந்தா ஒரு பயனற்ற உணர்வு வரும். கண்டிப்பா. இல்லனா உங்களுக்கு நல்ல சம்பளம் தர்ற உலகத்துக்கும் தேவையான ஒரு வேலையை செய்றீங்க, ஆனா அது உங்களுக்கு பிடிக்கவே இல்லைன்னா ஒருவித மன அழுத்தம் இருக்கும். சரி, சரி. அதனாலதான் இந்த 4 வட்டங்களும் சந்திக்கிற அந்த இடத்தை அடையிறது ஒரு பயணம் மாதிரி. அந்த பயணத்துல நோக்கம்ங்கிற வார்த்தை தான் நம்மள வழிநடத்துது. இந்த நோக்கம்ங்கிற விஷயம்தான் எல்லாத்துக்கும் மையம்னு நினைக்கிறேன். அதனாலதான் இந்த ஜப்பானிய தத்துவத்தை நீங்க கொடுத்த குறிப்புகள்ல விக்டர் பிராங்கல் அப்படிங்கிற ஒரு உளவியலாளரோட லோகோ தெரப்பி கூட ஒப்பிடுறாங்க. ஆமா. அது ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. ஒன்னு ஜப்பான்ல இருந்து வருது, இன்னொன்னு நாஜி வதை முகாம்ல இருந்து உருவாகுது. ரொம்பவே ஆச்சரியமான இணைப்பு அது. விக்டர் பிராங்கல் ஒரு யூத உளவியலாளர். நாஜி வதை முகாம்ல அவர் பட்ட துன்பங்களுக்கு அளவே இல்ல. ஆனா அந்த நரகத்திலையும் அவர் உயிர் பிழைச்சதுக்கு காரணம் ஒரு நோக்கம். ஆமா, அவர் ஒரு நோக்கத்தை கண்டுபிடிச்சதுதான். அவரோட மனைவி உயிரோடு இருக்காங்களான்னு தெரியாது, ஆனா அவங்கள மறுபடியும் பார்க்கணுங்கிற நோக்கம். அவர் எழுதிக்கிட்டு இருந்த ஒரு புத்தகம் தொலைஞ்சு போயிடுச்சு, அத மறுபடியும் எழுதணுங்கிற நோக்கம். அந்த நோக்கம் தான் அவரை வாழ வச்சிருக்கு. குறிப்புகள்ல சொல்ற மாதிரி வாழ்க்கையில் ஒரு நோக்கத்தை கண்டுபிடிப்பதே மனிதனின் அடிப்படை உந்து சக்தின்னு அவர் சொல்றார். ஆமா, இது இன்பத்தை தேடுறதை விட சக்தி வாய்ந்ததுன்னு சொல்றார். குறிப்புகள்ல வர சில நிஜ வாழ்க்கை உதாரணங்கள் இதை இன்னும் தெளிவாக்குது. அந்த அரசியல்வாதி கதை இருக்கே. ஆமா, தன் வேலையை வெறுத்து விரக்தியில இருந்த ஒரு அரசியல்வாதி. அவர் தன்னோட அப்பா கூட இருந்த உறவு சிக்கலால தான் இப்படி இருக்கேன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தார். ஆனா பிராங்கல் அவர்கிட்ட பேசும்போது பிரச்சனை அது இல்லைன்னு புரிய வைக்கிறார். ஆமா, அவருக்கு தன் வேலையில எந்த நோக்கமும் இல்லைங்கிறத உணர்த்துறார். அப்புறம் அவர் தனக்கு பிடிச்ச வேறொரு தொழிலுக்கு மாறின பிறகுதான் நிம்மதியா உணர்ந்தார். அதே போல தன் மகனை இழந்த பிறகு தற்கொலை வரைக்கும் போன அந்த தாய், அவங்களுக்கு மாற்றுத்திறனாளியான இன்னொரு மகன் இருந்ததுதான் அவங்கள வாழ வச்சிருக்கு. சரிதான். அந்த மகனை கவனிச்சுக்கிறதுல அவங்க வாழ்க்கையோட புதிய நோக்கத்தை கண்டுபிடிச்சாங்க. ஒரு நோக்கம் எவ்வளவு பெரிய துக்கத்தையும் தாங்கிக்கிற சக்தியை கொடுக்குது. இதிலிருந்து நாம கத்துக்க வேண்டியது என்னன்னா, நோக்கங்கிறது நாம தேடி கண்டுபிடிக்கிற விஷயம் இல்ல, அது ஏற்கனவே நமக்குள்ள இருக்கு.
ஆமா, நாம அதை உணரத்தான் வேணும். இதுக்கு ஜப்பான்ல இருக்கிற இன்னும் 2 சிகிச்சை முறைகள் பத்தியும் குறிப்புகள்ல சொல்லப்பட்டிருக்கு. மோரிடா தெரப்பி அப்புறம் நெகன் தெரப்பி. ஆமா, அத பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். ஏன்னா மோரிடா தெரப்பி சொல்ற விஷயம் நாம பொதுவா நினைக்கிற பாசிட்டிவ் திங்கிங்க்கு நேர் எதிரா இருக்கு. ம். எதிர்மறை எண்ணங்களை எதிர்த்து போராடாதீங்க, அதை அப்படியே ஏத்துக்கிட்டு உங்க வேலைய பாருங்கன்னு சொல்லுது. இது எப்படி வேலை செய்யும்? ரொம்ப நல்ல கேள்வி. நம்ம மனச ஒரு வானம் மாதிரி கற்பனை பண்ணிக்கோங்க. எண்ணங்கள்ங்கிறது மேகங்கள் மாதிரி. ஓகே. நல்ல எண்ணங்கள், கெட்ட எண்ணங்கள்னு மேகங்கள் வந்துட்டு போயிட்டே தான் இருக்கும். நம்ம கெட்ட எண்ணங்கள்ங்கிற கருமேகத்தை பிடிச்சு வச்சுக்கிட்டு, நீ ஏன் வந்தன்னு சண்டை போட்டா அது அங்கே தான் நிக்கும். சரி. மொரிடா தெரப்பி என்ன சொல்லுதுன்னா, அந்த மேகம் வரட்டும், போகட்டும். நீங்க உங்க வேலைய உங்க நோக்கத்தை நோக்கி நகருங்கன்னு சொல்லுது. உங்க உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த நினைக்காம உங்க செயல்களை கட்டுப்படுத்துங்க. அப்போ நான் சோகமா உணர்றேன், அதனால என்னால வேலை செய்ய முடியாதுன்னு இல்லாம, நான் சோகமா உணர்ந்தாலும் என் வேலையை செய்வேன் ஆன்னு சொல்றதுதான் மன உறுதி. எக்ஸாக்ட்லி. அது ஒரு பெரிய மனநிலை மாற்றம். நைகன் தெரப்பி பத்தியும் சொல்லுங்க. நைகன் தெரப்பி நம்ம பிரச்சனைகளுக்கு மத்தவங்கள குற்றம் சொல்றத நிறுத்திட்டு நமக்கான பொறுப்பை நாமளே எடுத்துக்க சொல்லுது. ஓ, 3 கேள்விகளை கேட்க சொல்லுது. மத்தவங்க எனக்கு என்ன செஞ்சாங்க, நான் மத்தவங்களுக்கு என்ன செஞ்சேன், நான் மத்தவங்களுக்கு என்ன தொந்தரவு கொடுத்தேன். இது நம்மள ஒரு பாதிக்கப்பட்டவர் மனநிலையிலிருந்து வெளியே கொண்டு வருது. ஆக லோகோ தெரப்பி, மோரிட்டா, நைகன் இது எல்லாமே நம்ம நோக்கத்தை தெளிவுபடுத்தி அதை நோக்கி பயணிக்கிற மன உறுதிய கொடுக்குது. ஆமா. இப்போ நோக்கம் என்னன்னு தெரிஞ்சிடுச்சு. ஆனா அதை எப்படி செயல்படுத்துறது? குறிப்பா வேலையில எப்படி முழுமையா ஈடுபடுறது? இங்கதான் ஃப்ளோ அப்படிங்கிற கான்செப்ட் வருது. ஆமா. ஒரு நோக்கத்தை வெறும் எண்ணமா வச்சிருந்தா பத்தாது. அதை ஒரு செயல்ல காட்டும்போது தான் அதுக்கு அர்த்தம் கிடைக்குது. ஃப்ளோங்கிறது அந்த செயல்ல நாம கரைஞ்சு போற ஒரு நிலை. நீங்க ஒரு வேலையை செய்யும்போது உங்களை சுத்தி என்ன நடக்குது, நேரம் போறதே தெரியாம அந்த வேலையில முழுசா மூழ்கி போயிருக்கீங்களா? அந்த நிலைதான் ஃப்ளோ. கரெக்ட். நிச்சயமா. எனக்கு எழுதும்போது அப்படி ஆகும். அந்த நிலையில பசியோ தாகமோ கூட தெரியாது. ஆமா. அந்த வேலை கொஞ்சம் சவாலானதா இருக்கணும். ஆனா நம்ம திறமைக்கு மீறினதாவும் இருக்கக்கூடாது. அப்பதான் அந்த ஃப்ளோ நிலை சாத்தியம்னு குறிப்புகள்ல சொல்லியிருக்காங்க. இதுக்கு ஜப்பானிய கைவினைஞர்களான டக்குமி ஒரு அருமையான உதாரணம். அவங்க வேலையா பார்க்காம ஒரு தவம் மாதிரி செய்றாங்க. உண்மை. டொயோட்டா நிறுவனத்தோட டகுமிக்கள் தங்களோட கருவிகளை நண்பர்கள் மாதிரி பாப்பாங்களாம். ஒரு சின்ன ஸ்க்ரூவை டைட் பண்றதுல கூட ஒரு முழுமையை தேடுவாங்க. வாவ்! ஸ்டீவ் ஜாப்ஸ் கூட ஜப்பானியர்களோட இந்த வேலை நேர்த்தியால ரொம்ப ஈர்க்கப்பட்டிருந்தார்னு குறிப்புகள்ல ஒரு சுவாரஸ்யமான தகவல் இருக்கு. ஓ அப்படியா? ஆமா. யுகியோ ஷகுனகா அப்படிங்கிற ஒரு மண்பாண்ட கலைஞர் செஞ்ச ஒரு தேநீர் கோப்பைக்காக பலமுறை ஜப்பானுக்கு பயணம் செஞ்சிருக்காருன்னு பாத்துக்கோங்க. அந்த அளவுக்கு ஒரு ஈடுபாடு. இதுதான் அந்த ஃப்ளோவோட சக்தி. புகழ்பெற்ற அனிமேஷன் ஸ்டுடியோவான ஸ்டுடியோ ஜிப்லியின் இயக்குனரான ஹயாவ மியாசாகி பத்தின உதாரணமும் மனசுல நிக்குது. கம்ப்யூட்டர் கிராஃபிக்ஸ் சுலபமா இருந்த காலத்திலயும் தன் கலைஞர்களை கையால வரைய சொன்னாராம். ஏன்னா அந்த உடல் உழைப்பு தான் அவங்கள வேலையோட ஒன்ற வைக்கும்னு நம்பினார். சரியா சொன்னீங்க. இந்த ஃப்ளோ நிலைக்கு ஏற்றும் பெரிய எதிரி மல்டி டாஸ்கிங். ஆமாம், ஒரே நேரத்துல பல வேலைகள். ஒரே நேரத்துல பல வேலைகளை செய்ய முயற்சிக்கும் போது நம்ம கவனம் சிதறி எந்த வேலையும் சரியா செய்ய முடியாம போயிடும். ஆனா ஃப்ளோங்கிறது ஒரு நேரத்துல ஒரே ஒரு விஷயத்துல முழு கவனத்தையும் வைக்கிறது. இது நம்ம உற்பத்தி திறனை அதிகப்படுத்துறது மட்டும் இல்ல, அந்த வேலையில இருந்து ஒரு ஆழமான திருப்தியும் கொடுக்குது. நிச்சயமா. ஒரு நோக்கத்தோட ஒரு வேலையில முழுமையா ஒன்றி போறதுதான் இக்கிகாயோட ஒரு பகுதி. இந்த மாதிரி ஒரு வாழ்க்கை முறை மனசுக்கு மட்டும் இல்ல, உடம்புக்கும் நல்லதுன்னு சொல்றாங்க. ஆமா. குறிப்பா ஜப்பான்ல ஒகினாவா பகுதி நீண்ட ஆயுள் கிராமம்னு அழைக்கப்படுது. அவங்களோட வாழ்க்கை முறைதான் இக்கிகாயோட நேரடி விளைவுன்னு சொல்லலாமா? நிச்சயமா. அவங்களோட நீண்ட ஆயுள வெறும் உணவு, உடற்பயிற்சின்னு தனித்தனியா பார்க்கக்கூடாது. அது இக்கிகாய்ங்கிற மையப்புள்ளியிலிருந்து வர்ற ஒரு இயல்பான விளைவு. ஓ, அவங்களுக்குன்னு ஒரு நோக்கம் இருக்கு. அந்த நோக்கம் அவங்கள சுறுசுறுப்பா வச்சிருக்கு, சமூகத்தோட பழக வைக்குது, நல்ல சாப்பிட தூண்டுது. அப்போ அவங்களோட ரகசியங்களை ஒவ்வொன்னா பார்க்கலாம். முதல்ல உணவு முறை. ஹரா ஹச்சிபுங்கிற ஒரு கொள்கையை பத்தி குறிப்புகள்ல இருக்கு. இதுக்கு என்ன அர்த்தம்? ஹரா ஹச்சிபுன்னா வயிறு 80% நிறையும் வரை மட்டுமே சாப்பிடுன்னு அர்த்தம். 80% தான். ஆமா. முழுசா வயிறு முட்டை சாப்பிட மாட்டாங்க. கொஞ்சம் பசி இருக்கும்போதே நிறுத்திடுவாங்க. இது செரிமானத்துக்கு உதவுறது மட்டும் இல்லாம உடல்ல செல்கள் வயதாகிற வேகத்தையும் குறைக்குது. சரி, அவங்க உணவும் டோஃபு, சோயா, சர்க்கரவள்ளி கிழங்கு மாதிரி ஆன்டி ஆக்சிடென்ட்கள் நிறைஞ்சதா இருக்கு. கரெக்ட். அடுத்து அவங்களோட இயக்கம்.
அவங்க யாரும் ஜிம்முக்கு போய் உடற்பயிற்சி பண்றது இல்லைன்னு படிச்சேன். ஆனா உலகிலேயே அதிக ஆயுளோட இருக்காங்க. இது எப்படி? அவங்க இயக்கம் அவங்க அன்றாட வாழ்க்கையோட சேர்ந்தே இருக்கு. தோட்டம் போடுறது, நடக்கிறது, நண்பர்களை பார்க்க போறதுன்னு எப்பவும் அசைஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. ஓகே. குறிப்பா ரேடியோ டைசோன்னு ஒரு விஷயம். அது வானொலியில வர ஒரு 5 நிமிஷ எளிய உடற்பயிற்சி. அத தினமும் செய்வாங்க. 5 நிமிஷம் தானா? ஆமா. ஆனா அது போதும். குறிப்புகள்ல ஒரு அதிர்ச்சியான தகவல் இருக்கு. நாம 30 நிமிஷம் அசையாம உட்கார்ந்திருந்தா நம்ம வளர்ச்சிதை மாற்றம், அதாவது மெட்டபாலிசம் 90% குறைஞ்சிடுமா. 90%? நம்பவே முடியல. ஒரு 5 நிமிஷம் எழுந்து நடந்தா கூட அது மறுபடியும் இயல்பு நிலைக்கு வந்துடும். அப்போ இயக்கம் ரொம்ப முக்கியம். அடுத்த 3வது விஷயம் அவங்களோட சமூக வாழ்க்கை. மொய்ங்கிற வார்த்தை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. மொயின்னா ஒருவருக்கொருவர் ஆதரவா இருக்கிற நண்பர்கள் குழு. இது வெறும் நண்பர்கள் மட்டும் இல்ல, ஒரு குடும்பம் மாதிரி. ஒரு சப்போர்ட் சிஸ்டம் மாதிரி. ஆமா, அவங்க ஒன்னா சேர்ந்து பாடுவாங்க, ஆடுவாங்க, கொண்டாடுவாங்க. கஷ்ட காலத்துல ஒருத்தருக்கு ஒருத்தர் பண உதவி கூட செஞ்சுப்பாங்க. இந்த மாதிரி ஒரு வலுவான சமூக பிணைப்பு இருக்கும்போது மன அழுத்தம் குறையுது, தனிமைங்கிற உணர்வே வர்றதில்ல. இது நீண்ட ஆயுளுக்கு ரொம்ப முக்கியம். கண்டிப்பா. கடைசியா அவங்க மனநிலை. ஓய்வு பெற்ற பிறகும் சும்மா இருக்கறதில்ல. இல்லவே இல்ல. அவங்களுக்குன்னு எப்பவும் ஒரு இக்குகாய் இருக்கு. அது தோட்ட வேலையா இருக்கலாம், இல்ல பேர குழந்தைகளை கவனிக்கிறதா இருக்கலாம். மனசையும் உடலையும் எப்பவும் சுறுசுறுப்பா வச்சுக்கிறாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் ஓய்வுங்கிற வார்த்தைக்கே அர்த்தம் இல்ல. ஆமா, அவங்க விரும்புறது சாகுற வரைக்கும் செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. இதுதான் இக்கிகாய் வாழ்க்கை முறையோட உச்சம். ஆனா வாழ்க்கையில எல்லாமே நாம நினைச்ச மாதிரி போகாது இல்லையா? தோல்விகள், கஷ்டங்கள், இழப்புகள் வரும். அந்த மாதிரி சமயங்கள்ல இக்கிகாய் தத்துவம் எப்படி உதவுது? இங்கதான் பின்னடைவிலிருந்து மீண்டு வர்ற திறன், ரெசிலியன்ஸ் பத்தி பேச வேண்டியிருக்கு. ஆமா. இக்கிகாய்ங்கிறது எப்பவும் மகிழ்ச்சியா இருக்கிறதுக்கான ஃபார்முலா இல்ல. அது கஷ்டமான நேரத்திலயும் ஒரு அர்த்தத்தை கண்டுபிடிச்சு தொடர்ந்து முன்னேறி போறதுக்கான ஒரு மன வலிமை. 7 முறை விழுந்தாலும் 8வது முறை 700 ஜப்பானிய பழமொழியே இருக்கு. கரெக்ட். தோல்விகளை கண்டு பயப்படாம அதை ஒரு பாடமா ஏத்துக்கிற மனப்பக்குவம் தான் ரெசிலியன்ஸ். இதுக்கு வாபி சாபிங்கிற கருத்து ரொம்ப அழகா பொருந்தது. குறைகளில் அழகை காண்பதுன்னு குறிப்புகள்ல சொல்லியிருக்கு. இத கொஞ்சம் விளக்க முடியுமா? வாபிசாபிங்கிறது ஒரு ஆழமான ஜப்பான தத்துவம். இந்த உலகத்துல எதுவும் நிரந்தரம் இல்ல, எதுவும் முழுமையானதில்லைங்கிற உண்மையை ஏத்துக்கிறது தான் அது. ஓகே. உதாரணமா, ஒரு அழகான மண்பாண்டம் உடைஞ்சிட்டா அதை நாம தூக்கி போடாம தங்கத்தை வச்சு ஒட்டுவாங்க. இப்போ அந்த விரிசல்கள் அந்த பாண்டத்துக்கு ஒரு புதிய அழகையும் ஒரு கதையும் கொடுக்குது. அதோட இம்பர்ஃபெக்ஷன்லயே ஒரு அழகு இருக்கு. ஆமா, அதே மாதிரி தான் நம்ம வாழ்க்கையும். நம்மளோட குறைகளும் தழும்புகளும் நம்மள அசிங்கப்படுத்தாது. அது நம்ம அனுபவத்தையும் வலிமையும் காட்டுது. இந்த எண்ணம் ரொம்ப ஆறுதலா இருக்கு. ஏன்னா நாம எப்போ ஒரு சரியான இக்கிகாய தேடி எல்லாத்தையும் சரியா செய்யணும்னு ஒரு அழுத்தத்துல இருக்கோம். ஆமா. ஆனா அந்த தேடலே குறைகளோட இருக்கலாம். அதுவே ஒரு அழகுதான்னு வாபிசாபி சொல்லுது. இதோட தொடர்புடைய ஆன்டி ஃப்ராஜிலிட்டிங்கிற கருத்தும் குறிப்புகள்ல இருக்கு. அத ரெசிலியன்ஸை விட ஒரு படி மேலன்னு சொல்லலாமா? கண்டிப்பா. ரெசிலியன்ஸ்னா ஒரு அடிபட்டா பழைய நிலைக்கு திரும்புறது. ஆனா ஆன்டி ஃப்ராஜிலிட்டினா ஒரு அடிபட்டா முன்னாடி இருந்ததை விட வலிமையா மாறுறது. ஓ. இதை நம்ம உடல்ல இருக்கிற நோய் எதிர்ப்பு சக்தி மாதிரி யோசிச்சு பாருங்க. ஒரு வைரஸ் தாக்கின பிறகு நம்ம உடல் குணமாகிறது மட்டும் இல்லாம அந்த வைரஸுக்கு எதிரான எதிர்ப்பு சக்தியும் வளர்த்துக்கிட்டு முன்னாடி இருந்ததை விட வலிமையா மாறுது. அருமையான விளக்கம். அப்போ வாழ்க்கையில வர்ற சவால்களை நம்மள உடைக்க வர்ற ஆபத்தா பார்க்காம நம்மள இன்னும் வலிமையாக்க வர்ற ஒரு வாய்ப்பா பார்க்கணும். மிகச்சரியா. காயத்தழும்புகள் நிறைஞ்ச ஒரு குத்துச்சண்டை வீரர் மாதிரி ஒவ்வொரு அடியும் அவருக்கு ஒரு பாடத்தை கத்துக் கொடுத்து அவரை இன்னும் சிறந்த வீரரா மாத்துது. பிரச்சனைகள் நம்மள பலவீனப்படுத்தாது, அது நம்மள வளர்க்குங்கிற நம்பிக்கை தான் ஆன்டி ஃப்ராஜிலிட்டி. ஆக நாம இவ்வளவு நேரம் பேசினதெல்லாம் தொகுத்து பார்த்தா இக்கிகாய்ங்கிறது ஏதோ ஒரு மாயாஜால ரகசியம் இல்ல. இல்லவே இல்ல. அது உங்களுக்கு பிடிச்ச, நீங்க திறமையா செய்யக்கூடிய, இந்த உலகத்துக்கும் தேவையான, அதே சமயம் உங்களுக்கு வருமானத்தையும் தர்ற ஒரு செயலை கண்டுபிடிச்சு அதுல முழு மனசோட ஈடுபடுறது. ஆமா, அது மட்டும் இல்ல, அந்த இக்கிகாய கண்டுபிடிக்கிற பயணமே ஒரு கொண்டாட்டம் தான். அதுக்காக அவசரப்பட தேவையில்லை. பொறுமை ரொம்ப முக்கியம். ஆமா, குறிப்புகள்ல சொல்ற மாதிரி பொறுமையா இருக்கிறது, சின்ன சின்ன விஷயங்களை ரசிக்கிறது, நல்ல மனிதர்களோட நேரத்தை செலவிடுறது, உங்களை நீங்களே நேசிக்கிறது, இது எல்லாமே அந்த பயணத்தோட ஒரு பகுதி தான். இந்த கலந்துரையாடல்ல இருந்து நான் எடுத்துக்கிற ஒரு சக்தி வாய்ந்த எண்ணம் என்னன்னா, வாழ்க்கை என்பது தீர்க்கப்பட வேண்டிய ஒரு பிரச்சனை அல்ல, அது முழுமையா வாழப்பட வேண்டிய ஒன்று. ரொம்ப அழகா சொன்னீங்க.
இந்த உரையாடலை நீங்க முடிக்கும்போது உங்களுக்காக ஒரே ஒரு கேள்வி. ம் ஒருவேளை பணம், வெற்றி, மத்தவங்களோட கருத்துக்கன்னு எதை பத்தியும் நீங்க கவலைப்பட தேவையில்லைன்னு வச்சுப்போம். அப்போ எந்த ஒரு செயலை செய்யும்போது உங்களை முழுமையா இழந்து நேரத்தை கூட மறந்துடுவீங்க. ஓ கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒருவேளை அந்த கேள்விக்கான பதில்ல தான் உங்க இக்கிகாய்க்கான முதல் படி மறைஞ்சிருக்கலாம்.